ஓகே. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணலாம்னா? ஓகேடா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் சாதனா, சக்தி அண்ட் சஞ்சய் கிருஷ்ணா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வேணுமா? ஓகேடா. அப்ப நீங்களும் ஆன் பண்ணுங்க. நாங்களாண்ணா? நீங்களும் ஆன் பண்ண கூடாதா? ஓகே அண்ணா. சரி ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேண்ணா. ஓகேடா. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்கேஜிங் மாதிரி தானே இருக்கும். நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்பீங்க, நான் சால்வ் பண்ணணும். கரெக்டா? ஆமாண்ணா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ண சொல்லிட்டீங்க, அப்ப அதனால உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தானே கேட்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கண்ணா, அதுக்கடுத்து டவுட் நான் கேட்டேன். ஓகே ஓகே சரி ஓகேடா. இப்போ வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஜாவா லேர்ன் பண்ணேன், தென் பைத்தான் லேர்ன் பண்ணேன். ஸோ இதுல இருந்து எப்படி நான் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்விட்ச் ஆனதுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே காலேஜ் டைம்ஸ்ல வந்து நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, செகண்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் போவீங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் என்னன்னா ஒரு பெஸ்ட் கம்பெனியா நீங்க பார்த்து போய் ஒரு 1 மந்த் சாலிடா நீங்க இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் தான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்ல நான் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த ரோல்ல வந்து நான் ஒர்க் பண்ணேன், ஃப்ரண்ட் அண்ட் மட்டும். ஸோ அது மூலயமா எனக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் பார்க்கக்கூடாதா, வெப் டெவலப்மெண்ட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த இன்டர்ன்ஷிப் வந்து பிரைம் சொல்யூஷன்ல வந்து நான் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரெண்டும் முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அதுல ரெண்டுக்குமே வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இன்னும் சரி ஓகே எம்எல் போனா நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, ஆப் டெவலப்மெண்ட்டும் வெப் டெவலப்மெண்ட் ஓகே ஃப்ரீலான்சிங்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே தென் எம்எல் போனா எனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்எல் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வரனால எனக்கு அதுலயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது வந்து வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்ல பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் கொலைட் பண்ணி நான் ஒரு ஒர்க் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் கோட்வென்ஸ்லன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில. ஸோ அதுல வந்து எம்எல் வெப் ஆப் தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி இருக்க மாதிரி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 இன்டர்ன்ஷிப்பையும் கம்பைன் பண்ணி இப்போ ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எங்களுக்கு நீங்க சீனியர் இருக்கிற மாதிரி உங்களோட சீனியர்ஸ் யாராவது உங்களை கைடு அந்த மாதிரி நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஸோ யாரா இருக்காங்க? கண்டிப்பா இருக்காங்கடா. ஸோ எனக்கு வந்து சூப்பர் சீனியர் ஸ்வரூப் பாலாஜின்னா நான் சொல்லியிருப்பேன். நான் ஏதோ ஒரு இசிஐ கிளாஸ்ல நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஐ திங்க் கேவா சியான்னு தெரியல. ஸோ ஸ்வரூப் நான் வந்து எப்பவுமே வந்து யாரா இருந்தாலும் எங்க செட்டுன்னு இல்லை, இப்ப நீங்களுமே அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டா கைட் பண்ணுவாரு. ஃப்ரீலான்சிங் ஆகட்டும், தென் ஒர்க் எப்படி ஜாயின் பண்றதாகட்டும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கைட் பண்ணுவாரு. அவரோட வே ஆஃப் திங்கிங்கே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ காலேஜ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிங்க்டின்ல கனெக்ஷன்ஸ் போடுங்க. ஸோ லிங்க்டின்ல நீங்க கனெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ரீச் வந்து அதிகமா இருக்கும், தென் ஒர்க் ஜாப்ஸ் அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்வரூபண்ணா கிட்ட பேசுனீங்கன்னா அதெல்லாம் ஒரு மேட்டராவே இருக்காது. ஸோ நம்ம நேர்ல வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோமோ அதுதான் மேட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுனா இப்போ உங்களுக்கு நீங்களே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. யார் யார் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? சாதனா, சக்தி அண்ட் சஞ்சய். டேய் என்கேஜிங்கா இருக்கட்டும்டா, நான் அதனாலதான் கேக்குறேன். ஹலோ ஹாய்ண்ணா, நான் சக்தி. ஹாய்டா சொல்லுங்கண்ணா. ஸோ எல்லாரும் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? என்னன்னா ஒரு 500. நீங்க யூஸ் பண்ற எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் ஓகே. ஓகே 500. ஓகே சக்தி 500. சஞ்சய் சாதனா நான் ஒரு 400. ஸோ அரௌண்ட் எல்லாம் 300 அண்ட் அபவ் வச்சிருக்கீங்க.
சோ ஆமா. இதுல யார் யார் அந்த 300ல எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஃபாலோ பண்றது இல்ல, உங்க ஃபாலோவர்ஸ்ல இருக்க எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்து கூட நீங்க எப்பப்ப காண்டாக்ட் பண்றீங்க? எப்ப பேசிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? பர்த்டே அந்த மாதிரி. பர்த்டே அந்த மாதிரி. ஓகே. வேற வேற அவ்வளோதானா? நீங்க ஃபாலோவிங் லிஸ்ட்ல பார்ப்போமா? ஃபாலோவிங் லிஸ்ட்ல யார் யார் இருப்பா? ஸோ கண்டிப்பா ஃபாலோவர்ஸோட ஃபாலோவிங் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர். என்னடா? இல்லை, ஃபாலோவிங் பண்ணுறது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். அதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே, பரவாயில்ல. நீங்களாச்சும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரியா சொல்றீங்க. நிறைய பேர் வந்து சம்பந்தமே இல்லாம ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டா ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் சோஷியல் மீடியா வந்து நம்ம என்கேஜிங்கா இருக்கணும், அது இதெல்லாம் ஓகே. அதுல சில பேர் வந்து பிசினஸ் ரிலேட்டடா கொண்டு போறாங்க. ஸோ நம்ம லிங்க்டின்ல வந்துட்டா நீங்க இப்ப இத்தனை பேருக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்களா? லிங்க்டின் யூஸ் பண்ணிருப்பீங்க தானே? இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சொல்லிருப்பாங்களா லிங்க்டின் காலேஜ்ல? எஸ் நான் சொல்லிருக்கேன். ஸோ இப்போ லிங்க்டின்ல இப்பதான் ஐ திங்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அதனால உங்களுக்கு இது செட் ஆகாது. அவங்க தேர்ட் இயர்ஸ் இவங்கதான் யாரையோ கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ பேசிக்கா வந்து யாருனே தெரியாதவங்களுக்கு கனெக்ட் கொடுத்துருப்பீங்க. அவங்களும் வந்து சம்ஹவ் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து எப்பவுமே அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்க வந்து அந்த அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும், கான்வர்சேஷன். ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். சும்மா கனெக்ஷன் கொடுக்கறதுனால ஒரு ரெக்வஸ்ட் இல்ல. ஸோ லிங்க்டின் வந்து அப்படிதான். நம்ம வந்து சும்மா கனெக்ஷன் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனா அது வேஸ்ட். ஸோ ஜாப்ஸ் கிடைக்கணும் அதுக்காக லிங்க்டின் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து அந்த கனெக்ஷனை வந்து நம்ம பேசணும். நிறைய பேர் வந்து பேசவே மாட்டாங்க. காலேஜ்ல டாஸ்க் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ், ஒரு லீடரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டாப் கம்பெனிஸ்ல இருக்கவங்கள நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் வரும். ஸோ அப்படி அந்த டாஸ்க்ல வந்து நம்ம ஃபாலோ கொடுத்து நம்ம அப்படியே வச்சிருவோம். ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஒரு இது இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், எதுக்காக நீங்க அவங்களுக்கு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்க போட்டாதான் நீங்க என்ன அப்ரோச் பண்றீங்கன்னு தெரியும். ஸோ இதுதான் அந்த அண்ணா சொல்லுவாரு ஸ்வரூபண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமே அவர்கிட்ட இருந்து ரியல் லைஃப்ல என்ன நடக்குது. காலேஜ் வந்து நம்ம சொல்றாங்க, காலேஜும் வந்து கரெக்டா தான் சொல்றாங்க, கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான ரீசனை வந்து சொல்லல, நம்மளும் கேட்டுக்கல, சும்மா கனெக்ட் மட்டும் பண்ணிட்டு வச்சிரும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்ன பார்த்தோம்னா, நமக்கு சும்மா கனெக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறோம், பேசுறதுல ஒன்னா பேசணும், இல்லைன்னா ரியல் வேர்ல்ட்ல நம்ம கனெக்ஷன் வந்து அதிகமா பில்ட் பண்ணணும். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட சீனியர்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்வரூப் பண்ண வேண்டாம். ஓகே. நீங்க பண்ண ப்ராஜெக்ட்லயே இது வந்து மறக்கலாம். எனக்கு பிரேக் ஆகுது. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குதா? அவ வாய்ஸ் பிட்வீன் பிரேக் ஆகி தானே கேக்குது? ஆமாங்கண்ணா. ஓகே, அப்போ சாதனா நெட்வொர்க் இஷ்யூ. சாதனா பேசு. கேக்குதானா? இப்ப கேக்குது. இடையில மட்டும் பிரேக் ஆகுதுமா? தவறு. ஓகே ஓகே. நீங்க பண்ண ப்ராஜெக்ட்லயே இந்த ப்ராஜெக்ட் வந்து மறக்க முடியாதது, மெமரபிளானது அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கானா? அப்படின்னு பண்ண ப்ராஜெக்ட்னா காலேஜ்ல தான். அப்படின்னு பண்ண ப்ராஜெக்ட் நீ என்ன சொல்லுவேன்னா ஃபைனல் இயர்ல சொல்லுவேன். ஏன்னா பண்றதுக்கு டைமும் இல்ல, தென் பிளேஸ்மெண்ட்ஸையும் நாங்க பார்க்கணும், ப்ராஜெக்டே பண்ணணும். அப்படி கஷ்டப்பட்டு நாங்க பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணுமா? சொல்லலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் அலாங் வித் எம்எல் இன்டகிரேஷனோட நம்ம வந்து செஞ்சது தான் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா இ-காமர்ஸ் வித் வேஸ்ட் செக்ரிகேஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் நாங்கள் ஃபைனல் இயர்ல பண்ண ப்ராஜெக்ட். சிம்பிளா தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு அந்த டைம் பீயிங்னால அது தென் டீமுக்குள்ள ஒரு பல இஷ்யூஸ்னால அந்த ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நாங்க மறக்க மாட்டோம். ஓகே ஓகே.
ம். நீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல இல்ல காலேஜ்ல இந்த மிஸ்டேக்க நான் பண்ணேன், அதுல இருந்து நான் இதை கத்துட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? காலேஜ்ல நான் மிஸ்டேக் பண்ணுனேன், அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலா மிஸ்டேக் பண்ணுனேன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்றது, என்னை அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. நான் யாரு என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சு. அது மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த ஏஆர்பி பிஓஜி அந்த ப்ராசஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு வந்து சரி, லைக் அந்த 5 பில்லர்ஸ்லயும் நான் எந்தெந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன், எந்தெந்த இதுல வந்து எனக்கு கம்மியா நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா எதுல வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த இது செட் ஆகாது, நான் இது சொல்லியிருக்கேன். ஓகேண்ணா. இப்ப நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஆர் ஏதாவது நீங்க ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்? ஸோ உங்ககிட்ட சொல்லணும்னா, நீங்க ஆக்சுவலா நம்ம காலேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தெரியல. லைக் இந்த மந்த்லி டாஸ்க் கேட்டாவே வந்து ஒரு இரிட்டேட் ஆவாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேத்துக்கு நான் இன்டர்வியூ வந்திருக்கேன் அலுமினி டாக். ஸோ அந்த அலுமினி டாக்ல வந்து எல்லாருமே வந்து அண்ணா மந்த்லி டாஸ்க்காக ஐயோ கஷ்டமா இருக்குன்னா, அதுவும் கடைசி நேரத்துல நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு, கோர்ஸ் முடிக்கணுங்கிறாங்க, ஹேக்கத்தான் அட்டன் பண்ணுங்கிறாங்க, லீட் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அ காமன் திங். ஸோ லீட் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதாகட்டும், தென் மந்த்லி டாஸ்க்ல இருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஃபைனலி உங்களை வந்து அவுட்ரீச் பண்றதுக்காக மட்டும்தான் தவிர்த்து வேற எதுக்கும் இல்லை. ஸோ நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட growth வந்து நீங்க ஈஸியா பார்க்கலாம். லைக் லீட் கோட்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் அல்டிமேட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க அப்ப எங்களுக்கு தெரியாம நாங்க இப்போ உட்காந்து டெய்லி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ காலேஜ்ல சொல்ற எல்லா திங்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதை தாண்டியும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா படிக்கணும். பட் அந்த திங்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ல கொண்டு போய் நிற்கும். மெயினா அந்த காலேஜ் சப்ஜெக்ட்ஸை வந்து கரெக்டா படிங்க. ஓகேண்ணா, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்னடா ஃபுல்லா ஃபார்மலா முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க கேளுங்க. நான் எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணா பிடிக்காது. எனக்கு ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி ஃபார்முலா இருந்தா பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்கே யோசிச்சேன், என்னடா இவ என்னமோ இங்கிலீஷ்ல ஸ்டார்டிங்ல இருந்து சம்பந்தமே இல்லாம பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அலுமினி டாக் ஆகட்டும், இல்ல நீங்க சிஇஓ இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்கல்ல, ஜஸ்ட் கரெக்ஷன் சொல்றேன், நீங்க அதை நெக்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அலுமினி டாக் வந்து எதுக்குன்னா, அலுமினி டாக் டிஃபரா இருக்கணும், சிஇஓ டாக் வந்து சிஇஓ டாக் ஆர் இன்டர்வியூ வந்து டிஃபரா இருக்கும். அலுமினி டாக்னா நீங்க வந்து உங்க அலுமினியஸ் சீனியர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றீங்க. அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கேட்கறதாகட்டும், தென் எங்கிட்ட லாஸ்ட் இதுல எல்லாம் வந்து அண்ணா உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இது வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ் நீங்க அலுமினி டாக்ல நீங்க கேட்க கூடாது. ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், தென் அந்த அபவுட் யுவர் செல்ஃப், இதெல்லாம் வந்து அலுமினி டாக்ல கேட்க கூடாது. ஸோ அலுமினி டாக்ல என்னென்ன கேட்கணும்னா, உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நீங்க கேட்கணும். இந்த ப்ராஜெக்டே நீங்க எப்படி கேட்கலாம்னா, ஆனா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எப்படிலாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, இல்லைன்னா வந்து அதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, லைக் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படினாலும் டவுட்ஸ், சில டவுட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களோட டிடி ப்ராஜெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க கரெக்டா. ஸோ அதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அரைஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்கலாம். தென் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் நெக்ஸ்ட் டைம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படின்னா பண்றது, உங்களுக்கு எது டவுட்டா இருக்கோ, தென் வந்து இப்போ லேப்ஸ்ல இருக்கு, இல்லைன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து கோஆப்ரேட் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் தான் சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? அது சிஇஓ டாக்னா வந்து நம்ம வந்து அவங்க கண்டிப்பா ஒரு ஃபவுண்டரா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியை எப்படி க்ரோத் பண்ணாங்க, இனிஷியலா என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, தென் உங்க கூட வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். புரிஞ்சா? இது ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நீ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டவுட்னா படிக்கும் போதே பார்த்து படிக்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுச்சு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது எழுதி வச்சுக்கோங்க, பட் அது பார்க்காம ஒரு நார்மலா சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேண்ணா. வேற ஏதாவது இப்போ டவுட்ஸ் இருக்காடா? அவங்க வந்து சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணா இந்த செம் லீவ்ல. ஓகேடா. அதுக்கு நாங்க வந்து இசி டிபார்ட்மெண்ட் தான். ஓகே. எந்த மாதிரி கம்பெனியா நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா? இசி டிபார்ட்மெண்ட் அதுக்கான கம்பெனியை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்க தான் சொல்லணும். சில பேர் வந்து இசில இருந்து ஹார்ட்வேர் சைட் போவாங்க, இல்லைன்னா சாஃப்ட்வேர் சைட் மூவ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடா நீங்க கம்பெனி சர்ச் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் வந்து சிஎஸ்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸ் தெரியும், அதுல இருக்க டெக் ஸ்டாக்ஸ் டொமைன்ஸ் தெரியும். பட் எனக்கு உங்க கோர்ல வந்து எனக்கு டெக் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் தெரியாது. பட் விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து கொஞ்சம் பீக்ல இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதை பத்தி இன்டிப் நாலேஜ் இல்ல, ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ரீம் என்னன்னு சூஸ் பண்ணுங்க. ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? சாஃப்ட்வேர்ண்ணா. சாஃப்ட்வேர். ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர். ஆமாண்ணா. எல்லாருமே இங்க ஃபுல்லா சாஃப்ட்வேர். ஐ மீன் சஞ்சய் அண்ட் சக்தி. ஆமாண்ணா சாஃப்ட்வேர் தானா. ஓகே. சாஃப்ட்வேர்ல இப்ப என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டொமைன்ஸ் உங்களுக்கு என்னென்ன டொமைன்ஸ் இருக்குன்னு தெரியும் கரெக்டா? எஸ்ண்ணா. என்னென்ன இருக்கு? நார்மலா பேசுங்கடா, ஏதோ இதாரு வேணாம். 5x டிசைன் வந்துரும். ஸோ ஃபுல் ஸ்டாக் எல்லாமே சேர்த்து வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்துடும். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து. அதுதான் நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன், மொபைல் ஆப்னு சொல்றோம், யூஐ யூஎக்ஸ்னு சொல்றோம். ஸோ தென் வந்து என்ன இருக்கு? மிஷின் லேர்னிங் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, கிராஃபிக் டிசைனிங் இருக்கு. இது போக வேற ஏதாச்சும் இருக்கா? ஓகே, நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு போனா இன்னும் சில சிஆர்எம்லாம் இருக்கும், இந்த சேல்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ரிலேட்டட் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க இப்ப என்னென்னலாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்குன்னா இதுல எனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னு என்ன இதெல்லாம் சொல்லுவீங்க? ஹலோ சொல்றோம் சக்தி. அதாண்ணா. இல்லை எனக்கு கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது அது அப்பப்போ படிப்பேன். பைத்தான் படிக்கணும்னு அப்பப்போ உட்காருவேன். பட் ஆனால் ஃபுல்லாலாம் படித்தது இல்லைனா. ஸோ அது கொஞ்சம் பிடிக்கும் வெப் டெவலப்மெண்ட் டொமைன். ஏன் வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும்? பிகாஸ் நான் ஏன் வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும்னு கேட்குறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாரும் ஒரு சில சூஸ் பண்றதுனால சூஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்கும் போது இதுதான் பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைண்ணா எங்கள் அண்ணன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், எங்கள் அண்ணனும் ஐடி தான். ஸோ அவன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படித்து இப்போ வந்து அசென்ஷியலில் ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ நான் வந்து அந்த வெப் டெவலப்மெண்ட் எனக்கு வந்து ஒரு டைம் இது படி சொல்லி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான். ஸோ வந்து அந்த அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஸோ வெப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேடா, அப்படின்னா உனக்கு வெப் டெவலப்மெண்ட்னா இன்ட்ரெஸ்ட் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ வெப் டெவலப்மெண்ட்ல உனக்கு ரோட் மேப் ஃபர்ஸ்ட் பாரு. லைக் ஃபர்ஸ்ட் பேசிக்கா HTML CSS JS படிக்கணும். ஓகேவா? எஸ்ண்ணா. HTML படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். CSS JavaScript தெரியுமா? இல்லைண்ணா இன்னும் ஃபுல்லாக படிக்கலண்ணா. நான் அந்த பைத்தான் ஸ்ட்ரீமில் போனேண்ணா. பைத்தான் அந்த ஸ்ட்ரீம். இது ஆக்சுவலாக வந்து எப்படி பார்த்துட்டுன்னா உனக்கு வந்து பைத்தான் வந்து நம்மளுக்கு பேக் எண்டா மட்டும்தான் வரும். இல்லைன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ வரும். ஐ மீன் வெப் டெவலப்மெண்ட்ல சொல்றேன். எஸ்ண்ணா. அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ண்ணா. ரியாக்ட் அந்த இதெல்லாம் வரும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு சொல்றது என்னன்னா அதுலயும் நம்மளுக்கு HTML ஃபைல்ஸ் இருக்கும், CSS ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது கண்டிப்பா பேசிக் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த HTML அண்ட் CSS. எஸ்ண்ணா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீ சூஸ் பண்றேன்னா ரியாக்ட், நோட் அந்த மாதிரி போகலாம். எக்ஸ்பிரஸ், JS இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேண்ணா. அதே பைத்தான் ரிலேட்டடா வந்துட்டீங்கன்னா ஃப்ளாஸ்க், ஜாங்கோ தென் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? பட் மெயினா வந்து
இருக்கிறது வந்து Flask and Django யூஸ் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாரு. உனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் செட் ஆகுமா இல்ல பைத்தன் செட் ஆகுமான்னு பாரு. ஓகேண்ணா. தென் வந்து அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீ பைத்தன் சூஸ் பண்ணிருக்கேன்னா பைத்தன் ஃபுல் ஸ்டாக், நீ ஃபுல் ஸ்டாக் தானே எப்ப இருந்தாலும், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தானே? எஸ்ண்ணா. இல்ல ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பாப்பியா இல்ல பேக் எண்ட் மட்டுமா இல்ல டேட்டாபேஸ் மட்டுமா? ஃபுல் ஸ்டாக் தானா? ஃபுல் ஸ்டாக். அப்ப ஃபுல் ஸ்டாக் பாக்கறனா நீ ஆன்லைன்லயே சர்ச் பண்ணு. ஃபுல் ஸ்டாக் பைத்தன் ரோட் மேப் வெப் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணினா என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும்லாம் சில பேர் ரோட் மேப் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேண்ணா. அதை உட்காந்து டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஆனா இதுல என்ன அல்டிமேட்னா, நீ ஃபர்ஸ்டே வந்து வெப் டெவலப்மெண்ட் நீ சூஸ் பண்ணிட்ட ஸ்ட்ராங்கா. ஆனா நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கிறது இல்ல. ஓகேவா? நான் பேசின அந்த 4 இது அலுமினி டாக்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அண்ணா எங்களுக்கான டொமைனை நாங்க எப்படின்னா சூஸ் பண்றது, அந்த கொஸ்டின் தான். ஏன்னா யாருக்கும் என்ன டொமைன் எப்படி சூஸ் பண்றது என்னன்னு தெரியாது. நான் சொன்னதுதான் வந்து அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் மேக்ஸிமலா சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த இது வந்து பீக்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனியர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் சொல்றது அதுதான், ஈஸியா கத்துக்கிறதும் அதுதான். அதனால எல்லாரும் அதை சூஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்னும் நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் தருதோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணும். உனக்கு அது இன்ட்ரெஸ்ட் தருது, நீ சூஸ் பண்ணிட்ட. ஸோ சில எனக்குலாம் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் என்ன சொல்றதுன்னா நல்லா இருந்துச்சு, எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ரியல் வேர்ல்டா எனக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் மிஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன், மிஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ அந்த டொமைன் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி அது ரிலேட்டடா பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் பேஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன். கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது நம்ம டெஸ்டால ஃபுல்லா அந்த ஆட்டோமேஷன் இருக்குல்லடா, லைக் டிரைவிங்ஸ்ல வந்து நம்ம டிடெக்ட் பண்றது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இதுதான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் தப்பா வந்து எல்லா வெப் டெவலப்மெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இதை சேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்க யாரும் பண்ணிட வேணாம்னு சொல்லி ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? எனக்கு சஞ்சய் இருக்கானா இல்லையானே தெரியல, அவன் பேசவே இல்லை. சஞ்சய் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டானடா ஆன்லைன் கிளாஸ் மாதிரி. தெரியலண்ணா, கொஞ்சம் வெளியே இருக்கேன்னு சொல்லியிருந்தா அதான் தெரியலண்ணா. ஓகே ஓகே சரி ஓகே. யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் क्वेश्चंस ஏதாச்சும் இருக்குனா கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்னடா ஒரு 5 மினிட்ஸ் ஆமா பாரு அப்ப கூப்பிடுவாரு பக்கத்துல. அண்ணா அவன் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி சொல்லியிருந்தாண்ணா, தெரியலண்ணா. ஓகே ஓகேடா, ப்ராப்ளம் இல்லை. அதான் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தான். சாரி. ஓகே ஓகே ஓகேடா, நோ ப்ராப்ளம். டவுட்ஸ் அவ்வளோதாண்ணா. ஓகேடா ஓகேண்ணா. சரி, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். லிங்க்டின்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன். ஓகேண்ணா. ஸோ நீங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம், ஹெல்ப்னாலும். கண்டிப்பாண்ணா. தேங்க்யூண்ணா. நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுண்ணா அந்த இன்டர்ன்ஷிப்ல, கொஞ்சமாவது கிளியர் ஆச்சுண்ணா நீங்க சொன்னதுல. ஓகே ஓகே. இப்பதான் சஞ்சய் பேச ஆரம்பிச்சிருக்கான் தேங்க்யூண்ணா அப்படின்னு. தேங்க்யூண்ணா. ஏன் சஞ்சய்? ஓகே ஓகேடா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. என்னண்ணா சொன்ன இத்தனை நேரம்? அவ்வளவுதானா? சரி ஓகே கைஸ், ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க எனக்கு லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போதைக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? சாதனாக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுட்டா?
அதுவே